Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரானில் கதிர்வீச்சு பாயும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்திருக்கிறது. ஈரானின் அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அரசு தகவலை தெரிவித்திருக்கிறது. அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டிருப்பதால் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தகவல். போர் குறித்தான முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். ஈரான் மீது 3வது நாளாக இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது. போர் குறித்தான முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஈரானில் இந்நிலையில் கதிர்வீச்சு கசியும் அபாயம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ் வணக்கம். ஈரானில் தற்பொழுது கதிர்வீச்சு பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டிருப்பதால் இந்த நிலைமை ஏற்படும் அபாயம் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்கள் என்ன வழங்கலாம்? ரம்யா வணக்கம். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உடனான ஈரானினுடைய போர் என்பது 3வது நாளாக நீடித்துக் கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் பதற்றமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் ஈரானுடைய மிகப்பெரிய அணுசக்தி நிலையமான நடான் அணுசக்தி மின் நிலையம் தாக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அரசு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதனை அந்நாட்டு செய்தி நிறுவனங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டிருப்பதால் கதிர்வீச்சு கசிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த நாடு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளை உள்ளடக்கிய நிர்வாக குழு கூடி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கையை சர்வதேச அணுசக்தி முகமை விடுத்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டால் மக்களை கட்டாயமாக வெளியேற்ற வேண்டிய சூழல் உருவாகும் என்பதோடு அந்த அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு என அந்நாட்டினுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிரான இந்த ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவினுடைய நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஈரானும் இன்று காலை முதல் ஏவுகணையும் ட்ரோன்களையும் அனுப்பி தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த தொடர் தாக்குதலின் காரணமாக ஈரானில் மட்டும் 555 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவித்திருக்கிறது. மேலும் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய தொடர் தாக்குதலின் மூலமாக 131 நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மிகவும் அபாயமிக்க இந்த நடான் அணுசக்தி நிலையத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது பின்விளைவை மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இது மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல் எனவும் அந்நாட்டினுடைய அரசு நிறுவனங்கள் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். உடனடியாக ஆயுதங்களை கீழே போடுங்கள், இல்லை என்றால் மரணத்திற்கு தயாராகுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மேலும் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய காமேனி மட்டுமல்லாது அந்நாட்டினுடைய ராணுவ படைகளுடைய பல தலைவர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய துல்லியமான தாக்குதலிலிருந்து ஈரான் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு அமைப்பும் தப்பிக்க முடியாது எனவும் பல்வேறு தரப்பினர்கள் தங்களிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே உடனடியாக இந்த ஆயுத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ட்ரம்ப் விடுத்த நிலையில் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவினுடைய ராணுவ விமான கடற்பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களை குறிவைத்து தொடர்ந்து தன்னுடைய பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நடான்ஸ் அணு சக்தி மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதல் மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் ஒருவேளை இதிலிருந்து கதிர்வீச்சுகள் கசிய ஆரம்பித்தால் அந்நாட்டு மக்கள் பெரிதளவு பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஈரான் நாட்டு அரசு நிறுவனம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது 3வது நாளாக இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் தற்பொழுது தாக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க
தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.